நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 7/10/2024 முதல் 13/10/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. ராசிநாதன் 3ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். நல்லா இருக்காரா? 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், முக்கால் சுபம்னு சொல்லக்கூடிய இடம். ஓகே, அங்கிருந்து அவர் 8ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பது மிக மிக சிறப்பு. 10ஆம் இடத்தை குரு பகவானும் பார்க்குறார். 10க்குடைய சனி பகவான் 11ஆம் இடத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த குரு 2ல் இருக்கிற வரைக்கும் அந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். அற்புதமான காலம். அதே நேரத்தில் 12ல் ராகு, அதை விட சூப்பர். வெளிநாடு, அதாவது ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். குரு 2ஆம் இடம் ஸ்தான பலம், குடும்பத்தை விருத்தி செய்வார், குடும்பத்தில் நிம்மதி தருவார், நல்ல பணப்புழக்கம் இருக்கும், கொடுக்கல் வாங்கல் இருக்கும், குடும்பத்தில் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி நிலவும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடம் 8ஆம் இடம் 10ஆம் இடத்தை குரு பார்க்குறது மிக மிக சிறப்பு. பாருங்கள், 10ஆம் இடத்தை உங்கள் ராசிநாதனும் பார்க்குறார், குரு பகவானும் பார்க்குறார். அற்புதங்க. தொழில் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், உங்களுடைய முழு முயற்சி தொழிலாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், முழு முயற்சி அதில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னா, இது வரைக்கும் தொழிலும் பண்ணலை, உத்தியோகமும் பண்ணலை, படித்து முடித்த இளைஞர்கள் சும்மா இருக்கும் அப்படின்னா, உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட அணுகி பாருங்கள். தொழில் பண்ணலாமா இல்லை உத்தியோகம் பார்க்கலாமா? உத்தியோகம் பார்க்கலான்னா உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுங்கள், கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலுக்காக முயற்சி பண்ணிங்கன்னா தொழிலும் நீங்கள் கேட்குற இடத்துல உதவி கிடைச்சி, அந்த லோன் கிடைச்சி நீங்கள் தொழிலை ஆரம்பிக்கலாம். அற்புதமாக ஆரம்பித்து நல்ல சம்பாத்தியத்தை ஈட்டக்கூடிய தருணமாக இது அமையப்போகிறது. அதாவது நான் சும்மா உட்காந்துருக்கேன், வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. ஏன்னு கேட்டால் பிஸி ஷெட்யூல். ராசிநாதனும் பார்க்குறார் 10ஆம் இடத்தை. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு குருவும் பார்க்குறார். அற்புதம். தொழில் ஃப்ளரிஷ் ஆகும், சம்பாத்தியத்தை பெற போகிறீங்க, சாதனை புரிய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை சார், நான் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும், கடனை வாங்கி தொழிலை வளர்ச்சி, அதாவது தொழிலை போடுங்க, விரிவாக்கம் பண்ணுங்கள், கடைகண்ணியை விரிவாக்கம் பண்ணுங்கள், அல்லது இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுங்கள். நேரம் பொன்னான நேரம் உங்கள் கையில் இருக்கப்போ அருமையான நேரம், நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. கண்டிப்பாக தொழிலை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். அப்போது இன்புட் இருக்கும்பொழுது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. சரிங்க, நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன், ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறேன். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சாதிக்காத விஷயங்கள் இப்போ சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். வேலையில் உங்களை மற்றவர்கள் மெச்சும்படி நீங்கள் வேலை பார்ப்பீங்க. நிர்வாகம் உங்களை பாராட்டும். ப்ரொமோஷன் கிடைக்கும். கிடைக்காதவங்களுக்கு, ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு. சில பேர் ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருப்பாங்க, இடமாற்றம், அது வீட்டுக்கு அருகாமையில் மாற்றிக்கிட்டு போய் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்படி சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். இப்போ வீட்டில் விசேஷம் பண்ணணும், இல்லை வீட்டில் வீடு கட்டணும், இப்படி ஒரு சுப காரியங்களை வச்சுருக்கிறீங்க, லோனு ஆஃபீஸில் போடுறீங்க, கிடச்சிரும்.
ஒரு பிஎஃப் லோன் போடுறீங்க கிடைச்சிரும். இதுபோல் வந்து நீங்கள் லோன் ஃபெசிலிட்டிஸ் உங்களுடைய சலுகைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அதே நேரத்தில் இந்த மேஷ ராசியில் பிறந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஆசிரிய பெருமக்கள், அதாவது வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், மற்றபடி ஜோதிட அறிஞர்கள், இந்த வாக்கினை தொழிலாக கொண்டு மெடிக்கல் ரெப்புன்னு சொல்கிறோம் அவங்கெல்லாம், இந்த வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் பொற்காலம். உங்கள் வாக்கு ஃப்ளரிஷ் ஆகும். இதுதான் நேரம். உங்கள் சொல் எடுபடும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு வழக்கறிஞராக இருக்கிறீங்க, இது நாள் வரைக்கும் இல்லாத சாதனையை பண்ணி இப்போ ஒரு வழக்கு வெற்றி பெற்றுட்டுனா உங்களுக்கு மற்றவர்களால் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதே நேரத்தில் ரேட்டிங் கூடும் உங்களுக்கு. அதுபோல் ஜோதிடர்களுக்கும் சரி, ஆசிரியர்களுக்கும் சரி, வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் இது, சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். இப்போ குரு பார்வை உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். அது மட்டும் இல்லை, இந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது குருவும் பார்க்குறாரு. அப்போ எதிரிகளே இருக்க மாட்டாங்க. இப்போ வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃபீஸில் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, இல்லை சொந்த தொழிலுக்காக வெளியில் போகலாமான்னு நினைக்கிறீங்க, தாராளமாக போகலாம். உங்களுக்கு இதுதான் ஏற்புடையதான நேரம். தாராளமாக கிளம்புங்க. கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். பஞ்சாயத்து அப்படி இப்படின்னு ஏதாவது வில்லங்கமாக இருந்த சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக அமையும். மற்றபடி அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மற்றபடி 7ஆம் இடத்து அதிபதி 7இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். சூப்பருங்க. அப்போது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடம் எந்த ஒரு அசிங்கம், அவமானம் ஏற்படாது. மாறாக நீங்கள் சௌகரியமாக, சந்தோஷமாக இருக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலர் ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய நிலை, வெளிநாட்டில் போய் கூட படிக்கலாம். பிஹெச்டி, அது போல் எம்ஃபில் இது போன்ற ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கு இது அற்புதமான தருணம், சாதிக்கக்கூடிய நேரம். இந்த சிபிசிஐடி துப்புரவு இலாக்காவில் வேலை பார்க்கக்கூடிய, அதாவது இந்த சில கேஸில் வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை, அதாவது உண்மையை வெளிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை சிபிசிஐடி இது போன்ற அதிகாரிகளுக்கும் ஒரு மறைமுகமாக இருந்த விஷயங்கள் வெளிக்கொண்டு வந்து உங்களுக்கு சபாஷ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம், அற்புதமான ஒரு நேரம், பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய நேரம். தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கப் போகிறது. மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரப்போகிறது, சாதிக்கக்கூடிய நேரம். இந்த மேஷ ராசி அன்பர்கள் 7ஆம் தேதி 8ஆம் தேதி சந்திராஷ்டம நாளாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நிறைவோடும் அமையக்கூடிய வாரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.